அடுத்த கட்டம் அந்த படம் அடுத்து வரப்போற ஜெயிலர் 2 இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா? ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம பேசணும். இந்த 1000 கோடியில மறந்துட்டு இப்போ இந்த ரெக்கார்டை அந்த படம் பிரேக் பண்ணுமா இல்ல ஜனநாயகம் பீட் பண்ணுமா? அது ஹெல்த்தி இல்ல. இண்டஸ்ட்ரிக்கே ஹெல்த்தி அதுதான். ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு 148 கோடி பிரேக் த்ரூ வசூல் பண்ண லியோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணுச்சுன்னா இந்த படம் அதை பிரேக் பண்ணி வரும்போது இது இண்டஸ்ட்ரிக்கு அடுத்த பிரேக் த்ரூ. இப்போ அடுத்ததா ஜனநாயகன் இதை பீட் பண்ணி வரும்போது 155 கோடி 160 கோடி பண்ணுச்சுன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க். அடுத்து ஜெயிலர் அதை பீட் பண்ணி 165 170 கோடி பண்ணா அது ஒரு பெஞ்ச் மார்க். அப்போ இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ஹெல்த்தியா இருக்கும். இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி பெருசா இருக்கும். இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ரெக்கார்ட் ஒருத்தர் பீட் பண்ணும்போது எல்லாருமே நம்ம கொண்டாடி தான் இருந்தோம். ஆமா. நம்ம எப்பாவது வந்து ஐயோ இவர் ரெக்கார்ட் அவரை பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ட்ரோல் பண்ணிருந்தோமா? இல்ல விராட் கோலி எப்படி வந்து சச்சின் டெண்டுல்கர் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோமா? இப்ப விராட் கோலி ரெக்கார்டை வந்து ரோஹித் சர்மா பீட் பண்ணும்போது நம்ம ஏதாவது சொன்னோமா? இப்போ அவருடைய ரோஹித் சர்மா ரெக்கார்டு ஒருத்தர் பீட் பண்ணா நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றோமா? நம்ம செலிப்ரேட் பண்றோமா இல்லையா? எவ்ரி டைம் we are not forgetting to celebrate the earlier achiever. அவரையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். புதுசா வரவங்களையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற அதே மென்டாலிட்டி நம்ம சினிமா இருக்கணும் தான் என்னுடைய பாயிண்ட்.